ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு vlogல சந்திக்கிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை, கொஞ்சம் பிஸி ஆயாச்சு. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மீண்டும் நம்ம வந்து சந்திக்கிறோம் எல்லாரும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் சில கடைங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போனது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம 2 இயர்ஸ்க்கு முன்னால் இந்த ஏரியாவில் தான் இருந்தோம். இங்கே வந்து நம்ம நிறைய வீடியோலாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த ஏரியாவில் தான் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிருச்சு. ஸோ முன்னே வந்து இந்த ஷாப்பெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து புது மாதிரியாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன அந்த மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வரும்போது நிறைய ஷாப்புங்கெலாம் புதுசாக இருந்ததுனால வந்து நமக்கே வந்து நம்ம ஒரு புதிய ஏரியாக்கள் போனது மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்னென்ன வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது இதெல்லாம் வந்து மல்லிகை ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இவங்க சமையலும் வந்து நல்லா சூப்பராக தான் இருக்கும். நம்ம சமையல் மாதிரியே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. இப்போ நம்ம வந்து சில சமையலுக்கு மட்டும்தான் வந்து தேங்காய் பால்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் மல்லிகை சமையலில் வந்து பெரும்பாலும் வந்து அந்த கோகோனட் மில்க், அதாவது வந்து தேங்காய் பால் வந்து எல்லா சமையல்லையுமே வந்து சேர்ப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ அடுத்தது எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பேக்கரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம வழக்கமாக ஒரு இடத்துல வந்து கேக் வாங்குவோம். அந்த ஷாப்லாம் வந்து நம்ம போன வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம், ஷேர் பண்ணியிருக்கிறோம். வழக்கமாக வந்து அங்கே தான் வாங்குறது. பட் இந்த ஷாப் வந்து, இந்த பேக்கரி ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி கேக் இருக்குது அப்படின்னு பார்க்க வந்திருக்கிறோம். அங்கேயும் வந்து நிறைய வெரைட்டி இருந்தது. நல்ல குட்டி கேக்கில் இருந்து நல்ல பெரிய கேக் வர இருந்தது. பட் நம்ம ஏற்கனவே போன ஷாப்லாம் வந்து அந்த மாதிரி வந்து கம்மி தான். பட் இங்கே பார்க்குறதுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கு. அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து அந்த டிசைனும் நல்லா இருக்குது. எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து பர்த்டே, அப்புறம் வந்து வெட்டிங்க்கு நம்ம வந்து வாங்குறது, அப்புறம் வந்து ஜஸ்ட்டு நம்ம சும்மா நம்ம சாப்பிட்றதுக்குள்ள கேக்கு மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப டிசைன், ரொம்ப வெரைட்டியில் இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த மாதிரி பேக்கரி ஷாப்பில் அதாவது வந்து கேக்கு, அப்புறம் வந்து ப்ரெட்டு அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே வந்து குக்கீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டில் உள்ள புக்கே இருக்குது. நம்ம வந்து எதுவும் கிஃப்ட்டு கொடுக்குறது அந்த மாதிரி, அப்புறம் வந்து இந்த கிராடுவேஷனுக்கெல்லாம் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து இங்கே வந்து இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்தா டோனட் இருந்தது. அதுலேயும் வந்து நிறைய வெரைட்டி இருந்தது. சாக்லேட்டு, அப்புறம் வந்து அந்த க்ரீமு அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப டைம் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே சாப்பிட்டதில்ல, வேறு ஷாப்பில் வந்து வாங்கியிருக்கிறேன். இது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ வழக்கம் போல் வந்து ஒரு ரவுண்டிங் வந்தாச்சு ஷாப் ஃபுல்லாக என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து என்ன வாங்கினோம் அப்படின்ட்டா, இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறேன்னா இதுதான் வந்து சாக்லேட் புக்கே, நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு உள்ளது மாதிரி. ஸோ இப்போ நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா வந்து பிஸ்ஸா ப்ரெட்டும், அதுக்கப்புறம் வந்து பன்னும் வாங்கினோம். இதெல்லாம் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுதான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா இந்த சைடும் கேக்கு தான் இருக்குது. இங்கே வந்து ரோல் கேக்கு, அப்புறம் வந்து லேயர் கேக்கு அந்த மாதிரி இருக்குது. பாண்டான் டேஸ்ட்டு, சாக்லேட் டேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நம்ம வழக்கமாக போகிற கேக்கு கடையோட வந்து இங்கே வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு.
இப்போ இந்த சைடு என்ன பார்த்துட்ருக்குறேன் அப்படின்ட்டா, இதெல்லாம் வந்து பர்த்டேக்கு நம்ம வாங்குற கேக்கு மாரி இருந்தது. ஸோ 2 டைப்பில் இருந்தது. ஒன்று வந்து ஸ்கொயரு, இன்னொன்று வந்து ரவுண்டு ஷேப்பு. ஸோ ரவுண்டு ஷேப்பில் உள்ளது வந்து 30+ சம்திங்கில் இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருந்தது. இது வந்து ஸ்கொயர் வந்து கொஞ்சம் 40லேருந்து, அதாவது 40 வெளியிலேருந்து ஸ்டார்டிங் இருந்தது. சைஸும் வந்து நல்லா நல்லா சின்னதாக, நம்ம சிம்பிளாக வந்து ஜஸ்ட்டு சின்ன ஃபேமிலிக்கு வாங்குறது மாதிரி கேக்லாம் வந்து இருக்குது. சில கேக்கு ஷாப்பில், பேக்கரி ஷாப்பில் வந்து அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ அந்த மாதிரி சைஸில் தான் வந்து நம்ம வந்து புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். ஏன்டா நாங்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம். சில அந்த சில டிசைன் வந்து நம்ம வந்து ரொம்ப சின்ன சைஸில் வந்து கேட்க முடியாது, வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. 1 கிலோ தான் வந்து மினிமம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இங்கே வந்து மேக்ஸிமம் நார்மலாக வந்து மேக்ஸிமம் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து சின்னதாக, அதாவது வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவு அந்த மாதிரி சைஸில் கூட வந்து நல்லா குட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வந்து இது வந்து மெக்கரான். இது வந்து எல்லா பிளேஸ்லேயுமே கிடைக்காது. பெரும்பாலும் வந்து ஃபாரினர் இருக்கிற ஏரியாவில் தான் கிடைக்கும். பட் நம்ம வீட்டு பக்கம் வந்து வீட்டு ஏரியா பக்கம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ தான் வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வாங்க போகிறோம். நிறையலாம் வாங்கலை. நான் சொன்னது மாதிரி வந்து பிஸ்ஸா ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பன்னு, இது மட்டும் தான் வாங்கினது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குருவோம், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வாங்குறதில்ல. ஒரு ப்ளேஸில் வந்து வாங்கினோம் அப்படின்ட்டா வந்து அதே ப்ளேஸில் தான் திரும்ப திரும்ப வாங்குறது. முக்கியமாக வந்து இந்த பிஸ்ஸா பண்ணலாம் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா இருக்காது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம், வீட்டு பக்கம் தானே, தேவையாக இருந்தால் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து அதுலேயே வந்து கன்ஃபியூஷன். அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருந்தது, எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு. இந்த பன்னு, அப்புறம் இந்த பிஸ்ஸா ப்ரெட்டோட ப்ரைஸ்லாம் வந்து எல்லா பேக்கரி கடையிலையும் வந்து உள்ள ப்ரைஸ் தான் வந்து இங்கே இருந்தது. அது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கேக்கு வாங்கலான்னு தான் வந்து நினச்சது. அந்த ரோல் கேக்கு வாங்கலாம் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பொட்டேட்டோ வித் கிஸ்மிஸ் போட்டிருக்கோம். இது நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பொட்டேட்டோவில் செய்கிறது இந்த ப்ரெட்டு. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரிங்க்ஸு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டினோம், அங்கே வந்து பார்த்தோம். ஆனால் அப்போ வந்து வாங்கலை. பார்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து இதை தாண்டி தான் வந்து நம்ம பேக்கரி ஷாப்புக்கு போனது. ஸோ இங்கே வந்து எல்லா விதமான ட்ரிங்க்ஸும் கிடையாது. இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து காஃபி அந்த மாதிரி வந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக நார்மல் காஃபி இல்லை, அவக்காடோ மிக்ஸ் பண்ணி, அப்புறம் வந்து யோகட்டு அந்த மாதிரிலாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வந்து என்ன ட்ரிங்க்ஸ் வாங்கினோம் அப்படின்ட்டா மேங்கோ கோகோனட் மச்சா லத்தே தான் வந்து வாங்கினோம். இது வந்து 3 ஃப்ளேவரில் இருக்கும். லேயரிங்காக வேறு இருக்கும். 3 கலரில் வந்து லேயரிங் கொடுத்துருப்பாங்க. வந்து பச்சை, அப்புறம் வந்து இந்த கோகோனட் மில்க் வந்து சேர்த்துருப்பாங்க. வந்து இடையில வந்து வெள்ளையாக இருக்கும், அப்புறம் வந்து மாச்சா பச்சை கலரில் இருக்கும். ஸோ 3 ஃப்ளேவரில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து 2 விதமாக இருந்தது ப்ரைஸும். ஒன்று வந்து சின்ன சைஸு, அப்புறம் இன்னொன்று வந்து பெரிய சைஸு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. டைம் கொஞ்சம் ஆகுது. ஒரு 30 மினிட்டாவது வந்து ஆகுது. நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நாங்கள் வந்து அந்த கடையை பார்த்துட்டு போகும்போது வந்து யாருமே இல்லை, சும்மா இருந்தது. பட் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தோம். வரும்போது வந்து க்யூவில் நிற்கிது. ஸோ கொஞ்சம் டைம் 1 ஹவர்கிட்ட ஆயிடுச்சு வெயிட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 20 மினிட்ஸாவது எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு. இதுக்கு முன்னே வந்து மாச்சா லத்தே வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் இந்த கோகனட் மில்க்கு சேர்த்து வந்து நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து இது நல்லா சூப்பராக தான் இருந்தது.
ஸோ நம்மளோட பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச் அப்படின்னா வந்து ஃபிஷ் கறி தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ ஃபிஷ் கறினா வந்து நம்ம பேருக்கு வந்து பிடிக்காது. எனக்கும் வந்து ஃபிஷ் கறி அவ்வளோவா பிடிக்காது. பட் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்கிறது. ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் வந்து பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஏன் வந்து நம்ம ஃபிஷ் கறியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து மேபி நாங்கள் வந்து கொஞ்சம் அதான் சொன்னால் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ மீன் பிரியர்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு புதிய ரெசிபி வந்து ரொம்ப ஃபைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அதை எப்படி செய்கிறேன் அப்படின்னு ரெசிபி சொல்லிடுறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த ஃபிஷ்ஷை. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கறி செய்ய போகிறோம். நான் வந்து இன்றைக்கி என்ன ஃபிஷ் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா பரக்கோடா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு வஞ்சன மீன் இல்லைண்டா வந்து வாவல் மீன். ஸோ அதில் நம்ம செஞ்சால் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம நல்லா கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டு அந்த மாதிரி. பட் நாங்கள் வந்து அதுக்காக வந்து இந்த ஃபிஷ்ஷு வாங்கலை. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஃபிஷ் அவ்வளோவா பிடிக்காது. பட் இதுதான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம நார்மலாக எப்போதும் செய்கிறது மாதிரி வந்து செய்ய பிடிக்கல. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இருந்த ஃபிஷ்ஷு இதுதான். ஸோ நம்ம இதில் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து செய்கிறோம். நான் சொன்ன மாதிரி அந்த 2 ஃபிஷ்ஷில் வச்சு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்ட்டா வந்து மஞ்சள் போட்டு அப்புறம் மிளகாய் பவுட்ரு போட்டு உப்பு போட்டு நம்ம வழக்கம் போல் வந்து அதை மெரினேட் பண்ணி வச்சிடணும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்புறம் அதோடு வந்து ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதாவது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மஞ்சத்தூள் மிளகாய் பவுட்ரு உப்புலாம் வந்து சேர்க்குறோம்ல, அப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் எண்ணெய் வந்து சேர்த்து அதோட மெரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ரொம்ப டைம் தேவையில்லை ஃபிஷ்ஷுக்கு. நம்ம சிக்கன் மட்டன் தான் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம மெரினேட் பண்ணி வைக்கணும். இதுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அவ்வளோ நேரம் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து கிரேவி செய்கிறதுக்குள்ள இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஒரு ஆனியனை வந்து நம்ம தனியாக போட்டு பிளைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து முந்திரி அதையும் வந்து நம்ம தனியாக போட்டு பிளைண்ட் பண்ணி வந்து தனியாக வச்சுக்கிறணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம பிளைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து க்ரீன் சில்லி கேஷ்யூ அதாவது வந்து முந்திரி அதையும் வந்து தனியாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கறி லீஃப் அதாவது வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் யோகர்ட் வந்து நம்ம சேர்க்குறோம் இதுக்கு. அப்புறம் வந்து மஞ்சத்தூள், ஜீரா பவுட்ரு, மல்லி பவுட்ரு, சில்லி பவுட்ரு, அப்புறம் தண்ணி நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி, அப்புறம் வந்து உப்பு. நம்ம யூசுவலாக ஃபிஷ் கறி வைக்கும்போது அதாவது வந்து ஃபிஷ் கிரேவி நம்ம செய்யும்போது வந்து யோகர்ட் சேர்க்க மாட்டோம். முக்கியமாக வந்து தக்காளி சேர்ப்போம். அப்புறம் வந்து புளி கரைச்ச தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து நான் அந்த 2ஐயும் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. அது 2 யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம யோகர்ட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் முக்கியமாக வந்து ஃபிஷ் பவுட்ரு அதாவது வந்து நம்ம ஃபிஷ் கறி வைக்கிறதுக்கு வந்து தனியாக மசாலா நம்ம வச்சுருப்போம்ல அது வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது நம்ம தனியாக எடுத்துருக்கோம். அதாவது வந்து டர்மரிக் பவுட்ரு, ஜீரா பவுட்ரு, மல்லி பவுட்ரு, சில்லி பவுட்ரு அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து முந்திரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். இது பெரும்பாலும் வந்து நம்ம குருமாவுக்கு அந்த மாதிரி தான் வந்து சேர்ப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஃபிஷ் கறிக்கு வந்து நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ நான் இன்றைக்கி ரெடி பண்ணுற இந்த ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்ப நம்ம நார்மலாக நம்ம வைக்கிற மீன் கறி மாதிரி வந்து இருக்காது, தண்ணியாக இருக்காது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி தோசை கூட சாப்பிடலாம். இப்போ நம்ம யூசுவலாக வந்து ஃபிஷ் கறி வச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து புளி சேர்க்காம வந்து நம்ம வைக்க மாட்டோம். அப்படி வந்து சேர்க்கல அப்படின்னா வந்து அந்த ஒரு மாதிரியான அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வரும் அப்படின்னு வந்து நம்ம பேர் நினைக்கலாம். பட் நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் நம்ம வந்து குக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா வந்து எந்த ஸ்மெல்லுமே வரல, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்மளோட கிரேவியை பார்த்தாவே தெரியும், நல்லா கோல்டு கலரில் இருந்துச்சு. இப்போ நம்ம நார்மலாக நம்ம வைக்கும்போது வந்து மஞ்சள் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லாட்டா கொஞ்சம் சோப்பாக தெரியும். பட் இது வந்து நல்லா கோல்டன் கலரில் இருந்தது. டேஸ்ட்டு வந்து ஏறக்குறைய கொஞ்சம் குருமா ஸ்டைலில் தான் இருந்தது அந்த ஃப்ளேவரு. ஆனால் ரொம்ப அப்படியே வந்து குருமா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம குருமாவில் வந்து ஸ்பைசி இருக்காது, கொஞ்சம் வந்து அது ஸ்பைசி இல்லாமல் தான் இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாகவே இருந்தது. ஸோ நம்ம தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஏன்னா தண்ணி ரொம்ப சேர்த்துட்டா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த வஞ்சன மீன் இல்லை அப்படின்னா வந்து வாவல் மீன் சேர்த்தா வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் இதை விட.
பட் வீட்டில் இருந்த மீனத்தை நம்ம செஞ்சோம். அவசரத்துக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன மீன் இருக்கோ அதை வச்சு கூட நம்ம செய்யலாம். நம்ம ரெசிபி தானே வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஸோ இந்த மீனை வச்சு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. பட் அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியனு. ஸோ நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து கிரேவியை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நல்லா கொதிலாம் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம பொரிச்ச மீனை வந்து அதில் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்க தேவையில்லை. ஸோ இன்றைக்கி எங்களோட லஞ்சு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து நான் வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்தடுத்த உலகில் சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் குரோசினா பாய்.